அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் உபேந்திரா நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற யூஐ திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை உபேந்திரா இயக்கி கதையின் நாயகனாக நடிச்சிருக்கிறாரு. உபேந்திராவுடன் இணைந்து ரேஷ்மா, சாய்குமார் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரவு நேரத்தில் இரட்டை குழந்தை பிறக்கின்றது. 11:55க்கு சத்யா என்கின்ற உபேந்திராவும் 12 மணிக்கு கல்கி என்கின்ற உபேந்திராவும் பிறக்கின்றார்கள். ஜோசியரின் கணிப்புப்படி 12 மணிக்கு பிறக்கும் கல்கியால் உலகம் என்ன ஆகப் போகிறது பார் என்று சொல்கின்றார். கெட்டவனான கல்கி உபேந்திராவை 11:55க்கு பிறந்த நல்லவன் சத்யா உபேந்திரா எப்படி தன் வழிக்கு கொண்டு வருகிறார் என்பதே இந்த படத்தின் மீத கதை. படத்தின் நாயகனாக நடித்திருக்கும் உபேந்திரா நல்லவன் கெட்டவன் என்று 2 கதாபாத்திரங்களில் நடித்து மிரட்டியிருக்கின்றார். நாயகியாக நடித்திருக்கும் ரேஷ்மா உபேந்திராவை காதலிக்கும் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கின்றார். சாய்குமார் சிறப்பாக நடித்துள்ளார் மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளனர். விஷுவலாக பிரம்மாண்டமாக கொடுத்துள்ளார் ஒளிப்பதிவாளர் வேணுகோபால். அஜனிஸ் லோகேஷின் இசை படத்திற்கு பெரிய பலம். வித்தியாசமான முயற்சியை செய்திருக்கின்றார் உபேந்திரா. ஆனால் பெரிதாக ஒர்க் அவுட் ஆகவில்லை. உபேந்திரா என்ன சொல்ல வருகிறார் என்பதை கொஞ்சம் திரைக்கதையில் கவனம் செலுத்தியிருக்கலாம். கடவுள், சாதி, மதம், நம்பிக்கையால் மக்களுக்குள் எப்படியெல்லாம் பிரிவினை ஏற்பட்டுள்ளது என்பதை காட்சிகள் வாயிலாகவும் வசனங்கள் வாயிலாகவும் கடத்தியிருக்கும் உபேந்திராவுக்கு ஒரு சல்யூட். ஏவாள் ஆப்பிளை சாப்பிட்டதால் உலகம் எப்படி மாறியது என்பதில் இருந்து கதை தொடங்குகின்றது. பின்னர் கல்கி அவதாரம் வந்துவிட்டால் அடுத்த கட்டத்திற்கு உலகம் எப்படி செல்லும் என கற்பனையாக காட்டியிருக்கிறார் இயக்குனர். வித்தியாசமான கதைகளை வித்தியாசமான கோணத்தில் படமாக எடுக்கும் உபேந்திரா இப்படத்தையும் வித்தியாசமாக கொடுத்துள்ளார். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என நினைக்க வைக்கும் திரைக்கதையில் ஜெயிக்கிறது. மொத்தத்தில் வித்தியாசமான திரைப்படத்தை தேடி தேடி பார்ப்பவர்களுக்கு புது அனுபவத்தை இந்த படம் தருகின்றது. மக்களை வைத்து அரசியல்வாதிகள் எப்படி அரசியல் பண்ணுகிறார்கள் என்பதையும், திரைப்படங்களில் அதையே காட்டி எப்படி பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதையும் தைரியமாக கூறியிருக்கும் இயக்குனர் உபேந்திராவுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.